வாழ்ந்தவர் கோடி, மறந்தவர் கோடி. மக்கள் மனதில் நிற்பவர் யார்? ஒரு முறை அண்ணா சொன்னாரு, பதவின்னா என்ன? தோல்ல போற துண்டு, பெரிய துண்டு போட்டிருப்பார், நான் அப்படி தூக்கி போட்டு போயிடுவேன். வேஷ்டி தான் எனக்கு முக்கியம், துண்டு முக்கியம் இல்லை. வேஷ்டி என்பது எனக்கு மானம், வேஷ்டி என்பது எனக்கு கட்சி, துண்டு என்பது எனக்கு பதவி. பதவி இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். வேஷ்டி தான் எனக்கு முக்கியம். அதுதான் பதவி வரும்போது பணி வேறும் தோழா. அண்ணா அவர்கள் 1969ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி இறக்கின்றார். தந்தை பெரியார் அவர்கள் 1973 டிசம்பர் 24ஆம் தேதி இறக்கின்றார். இன்றும் தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரோ அண்ணா சிலையே இல்லாத நகரம் கிடையாது. அண்ணாவின் ஒரு இரவு நாடகத்தின் பவள விழாவில் பாரதிதாசன் கலந்து கொண்ட போதுதான் அறிஞர் என்று கூப்பிட்டார். அன்று முதல் அறிஞர் என்றால் அண்ணா, அண்ணா என்றால் அறிஞர் ஆனது. பெரியார் ஒரு காட்டு தீ, அண்ணா அந்த தீயில் தோன்றிய ஒரு திருவிளக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். காட்டு தீயில் தோன்றிய திருவிளக்கு அண்ணா அவர்கள். பெரியார் லட்சியவாதி என்றால் அண்ணா யதார்த்தவாதி. பெரியாரின் லட்சியங்களை சட்டமாக்கியவர் அண்ணா. அதிகாரத்துக்கு வெளியே இருந்ததால் தான் சமூக கேடுகளை எதிர்த்து பெரியாரால் போராட முடிந்தது. ஆனால் அண்ணா ஜனநாயகத்தோடு சிறிய அளவில் சமரசம் செய்து கொண்டு பெரியாரின் கனவுகளை சட்டமாக்கினார். அண்ணா அவர்களை அப்துல் ரஹ்மான் ஒரு முறை கூடும் போது, உன்னுடைய எழுதுகோள் தலை குனிய போதெல்லாம் தமிழ் தலை நிமிர்கிறது. அண்ணாவின் எழுதுகோள் தலை குனிந்தால் தமிழும் தலை நிமிர்க்கும் என்கின்றார். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பழமொழி, வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல. நாம் நினைத்த ஏதோ பழமொழி, இது பழமொழி அல்ல, அண்ணா சொல்லியது. உறுப்பினர் என்ற சொல்லை உருவாக்கியது அண்ணா. மெட்ராஸ் ஸ்டேட் என்று தமிழ்நாடு என்று மாற்றியவர் அண்ணா. பஞ்சாயத்து சமிதி என்ற ஊராட்சி ஒன்றியம் என்று மாற்றியவர் அண்ணா. காரிய கமிட்டியை செயற்குழு என்று மாற்றியவர் அண்ணா. சட்டசபையை சட்டப்பேரவை என்று மாற்றியவர் அண்ணா. அண்ணாவுக்கும் வேலூருக்கும் நிறைய தொடர்பு இருக்கின்றது. மாற்றான் தோட்டும் மல்லிக்கும் மனம் உண்டு, இது அவர் கூறியது வேலூரில். 1967ஆம் ஆண்டு திமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்த போது அண்ணா மட்டும் மகிழ்ச்சியாக இல்லை. ஏனென்றால் காமராஜை தோற்று விட்டார். அவர் இருந்தால் நாம் இன்னும் சிறப்பாக இருக்கலாம் என்று காமராஜை பற்றி பேசியவர். சுயமரியாதை, பகுத்தறிவு, சாதி மறிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, பெண் விடுதலை என தமிழகம் எழுந்த அனைத்தையும் மூட நம்பிக்கைகளை ஒழித்து பெற்று தந்தவர் பெரியாரும் அண்ணா வந்தார். அடுத்த தலைமுறையும் பெரியாருடைய கொள்கையிலும் அண்ணாவின் கொள்கையிலும் தெரிந்து கொள்ள வேண்டும்.